ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 11th வணிகவியல் தமிழ் மீடியம் புக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது என்னோடய ஓன் புக் தான். ஃபஸ்ட்டு பொருளடக்கம் இருக்குது. இதில் யூனிட் பார்த்திங்கன்னா ஒரு 32 யூனிட், 10 யூனிட் கிட்ட இருக்குது. 32 சாப்டர் இருக்குது. அதில் ஒவ்வொரு யூனிட்டில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழிலின் அடிப்படை கூறுகள். ஓகேவா? தொழிலோட ஃபஸ்ட்டு எப்படி வந்தது நம்ம நாட்டுக்குள்ளே, அதை எப்படி வணிகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் தொழிலோட அடிப்படை கூறுகள்னு சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன இருக்குன்னா, இந்திய துணைக்கண்டத்தின் வணிக வரலாற்று பின்னணி. இந்தியா ஒரு துணைக்கண்டத்தோட வணிகம். ஓகேவா? அந்த வணிகம் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தது, அதை என்னென்ன மாதிரிலாம் அந்த பழைய காலத்தில் வணிகம் பண்ணாங்கங்கிறத பற்றி. அடுத்து ரெண்டாவது தொழிலோட நோக்கங்க. ஏன் தொழில் பண்ணணும், எதுக்காண்டி அந்த அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. மூணாவது தொழில் நடவடிக்கைகளோட வகைகள். சரியா? என்னென்ன வகைகள்லாம் இருக்குது. ஒரு தொழிலை உற்பத்தி பண்ணலாம், பொருட்களை உருவாக்கலாம், அதையே வியாபாரம் பண்ணலாம், வாங்கி விற்கலாம், இப்படி நிறையா இருக்கிறதா இது. அடுத்து தொழில் அமைப்புகளோட வகைகள் தான் யூனிட் 2. அதுக்குள்ளே என்னென்ன சாப்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 4 பார்த்தீங்கன்னா தனியார் வணிகம். ஒரு ஆளோ இல்லைனா 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை பண்ணால் அதுக்கு பேர் தனியார் வணிகம்பாங்க. அடுத்து இந்து கூட்டு குடும்பம் அல்லது மற்றும் கூட்டாண்மைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்து கூட்டு குடும்பம்னா உங்கள் அப்பாவோட பிஸ்னஸை, தாத்தாவோட பிஸ்னஸை நம்மளே எடுத்து நடத்துவோம்னு சொல்லுவோம்ல, பாரம்பரிய பிஸ்னஸ். அது இந்து கூட்டு குடும்பம்பாங்க. கூட்டாண்மை 2 பேத்துக்கு மேலே ஒரு 3 பேரோ 4 பேரோ இல்லை ஒரு 10 பேரோ 50 பேரோ ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 10 பேர் அப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறது பேர் கூட்டாண்மைன்னு சொல்லுவாங்க. கூட்டு பங்கு நிறுவனம் கம்பெனி, பெரிய அளவில் கம்பெனி இருக்குங்களா, அதுதான் என்ன செய்கிறாங்க, கூட்டு பங்கு நிறுவனம். அதுக்குள்ளே ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு கண்டென்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு அமைப்பு. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா பன்னாட்டு நிறுவனங்கள். அடுத்து அரசு அமைப்புகள். ஓகேவா? அடுத்து சேவை தொழில்கள் இருக்குது. சேவை தொழில்கள்னா என்ன, ஃபஸ்ட்டு என்னென்ன மாதிரியான நம்மளுக்கு போக்குவரத்து இலவசமாக கொடுக்குறாங்க, அடுத்து காப்பீடு அதெல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்கல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனிலே ஏன் இலவசமாக கொடுக்கணும், அதுக்கான நோக்கங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதுலாம் பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கியோட சேவைகள் இருக்கும். வங்கியோட வகைகள் என்ன, வணிக வங்கிகளோட பணிகள் என்ன, அடுத்து பண்டக காப்புனா என்ன, போக்குவரத்து. சரியா? பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான போக்குவரத்து. அடுத்து அதுக்கு காப்பீடு எப்படி பண்ணுறாங்க,